ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವಂದು ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮ தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ நம்ம உணர்விலே நம்ம மனசிலே பகவான்ಗೆ உள்ள அனுபவங்கள் வரணும் சொன்னால் நம்ம வெளியில் என்ன வைராகியம் காட்டணும் இதுக்கு பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னைக்கு இங்கே எழுதிட்டு இருக்காரு, प्रार्थना कोरिबो सदा शुद्ध भावे प्रेम कथा नाम मंत्रे कोरिया भेद नैष्ठिक कोरिया मन भजो रांगा श्रीचरण पाप ग्रंथि होबे परिचय. தன் பார்த்தியே சொல்லிட்டு இருக்காரு. சொன்னால் நம்ம எல்லாம் இப்படி நம்ம எப்போவுமே பிரார்த்தனை பண்ணணும், சுத்த பாவம் வச்சு பிரேம கதாகி வேண்டி. நாமம் மந்திரம், நாமம் சொன்னால் ஹரே கிருஷ்ண மாமந்திரம், மந்திரம் சொன்னால் நம்ம காயத்ரி மந்திரங்கள் சொல்லுவோம், அந்த மந்திரங்கள். இது ரெண்டிலே வித்தியாசம் பண்ணக்கூடாது. மனசில் உறுதி கொண்டு வந்து பகவான்ಗೆ தாமரை பாதத்தில் பக்தி பண்ணணும். அப்போதான் நமக்கு ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கேன் இந்த உலகத்தில். அந்த கயிறுக்கு பேர் பாவம். அதில் நிறைய கெட்டுகள் இருக்கு. அந்த கயிறு கட்டாயிட சொல்லிட்டு இருக்காரு. பிரார்த்தனை பண்ணுறது, ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், பிரார்த்தனை பண்ணுறது மறந்தாச்சு. ஏன்னா நமக்கு நம்ம ஜபம் செய்தே போயிடுவோம் பகவான்கிட்ட சொல்லி. அந்த ஒரு நம்பிக்கை வந்தாச்சா இல்லை பேக் டு காட் எடுத்து சொல்லுவா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்கள நினைக்கிறது நான் பாவம் பண்ணலாம் சொல்லி. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வெளியில் வாழ்க்கையில் பாவம் பண்ணிட்டு இருக்காரு, பட் ஜபமும் செய்துட்டு இருக்காரு. ஒரு வாட்டி அவருக்கு சொல்ல முயற்சி பண்ணேன். தாய் சொன்னா, அம்மா சொன்னா வேலைக்காரி கிடையாது, நம்ம வந்து சரியான முறையில் தெரிஞ்சிருக்கணும். இப்படி எனக்கு சொன்னார், ஐ ஆம் கோயிங் பேக் டு கார்டன். நான் வந்து திரும்பி பகவான் பக்கம் போயிட்டுருக்கேன், பகவான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் சொன்னால், நிறைய வாட்டி பக்தர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்ம பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம் சொன்னால் இந்த சமுதாயத்தில் அம்மா அப்பா இருக்கலாம், மனைவி கணவன் இருக்கலாம், அவங்களுக்கு இனி நம்ம வந்து அந்த சம்பந்தத்துக்கு உள்ள மதிப்பு கொடுக்காம, நமக்கு இப்போ பகவான் கிடச்சாச்சு, குரு கிடச்சாச்சு, இது ஒரு பாவம் தானே. அதான் அவன் பாவத்தின் இதில் வெளியில் வரல. சுத்த பாவே பிரேம கதா ரெண்டாவது சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று பிரார்த்தனை பண்ணுறது படிக்கணும். பகவான்ಗೆ எல்லாம் தெரியும், குருக்கு எல்லாம் தெரியும், இப்படி நமக்கே ஏமாற்றிட்டு இருக்கோம். பிரார்த்தனை சொன்னால் நம்ம என்ன விரும்பிட்டு இருக்கோம், நமக்கு என்ன ஆசை இருக்குது, அது பகவான் முன்னாடி பிரார்த்தனை பண்ணுறது. குரு முன்னாடி போய் பேசுறது தானே ஒன்றும் நடக்காது. அதே போல் சுத்த பாவே பிரேம கதா, சுத்த பாவம் சொன்னால் இதுலே இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான ஆசைகள் வைக்காம பிரேம கதா சொன்னால் பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் பார்த்து கேட்கறது, நினைக்கிறது, சேவிக்கிறது. பிரேமம் சொன்னால் எங்கே இருக்கும், எந்த பற்றுதல் இருக்குது, அந்த பற்றுதல் விட தயார் இருக்கணும். நம்ம யாருக்கு பிரேமம் சொன்னால், நம்ம இங்கே ராதாகிருஷ்ணன் மேலே பிரேமம் வச்சுருக்கோம் சொன்னால், ராதாகிருஷ்ணருக்கு நம்ம எப்போவுமே சேவை செய்யணும். சேவை செய்யாமல் அது அன்பு கிடையாது. நம்ம அன்பு இருக்கு சொன்னால் நம்ம சேவிக்கணும். ரெண்டாவது நம்ம சுகம், நம்ம ஆசைகள் தியாகம் பண்ணணும். எங்கே தியாகம் இருக்குது, சொந்த ஆசைகள், சொந்த பற்றுதல்கள் தியாகம், அவங்களுக்கே திருப்தி ஆகிறது போல சேவை, இதுக்கு பேர் தான் பிரேம கதா. சும்மா உட்காந்து ராது இப்படி போயிட்டு இருந்தா, கிருஷ்ணன் அப்படி வந்துட்டு இருந்தா, ரெண்டு பேரும் பார்த்தாங்க, இது பண்ணாங்க, ஊஞ்சல் விளையாடினார், இது பிரேம கதை கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு டைப் நம்ம அவங்களுக்கு புகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு டைப் நம்ம புலன்களுக்கு திருப்தி பண்ணிகிட்டு இருக்கோம். பிரேமம் சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்குது, அதில் தியாகம் இருக்குது, அதில் சேவை இருக்குது.
தியாகமும் சேவை இல்லாமல் அந்த விஷயத்துக்கு நம்ம பிரேமம் சொல்ல முடியாது. நம்ம புலன் திருப்திக்கு வேண்டி ராதாகிருஷ்ணன் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், பாடிட்டு இருக்கோம், ஆடிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது பிரேம கதா கிடையாது. இனி நாம மந்திரே கொரியா வேத். நாமம், பகவான் நாமம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு உள்ளே ராதாகிருஷ்ணன் இருக்கார். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வச்சு தான் நம்ம கோலோக போக முடியும். இப்போ மந்திரம் என்னதுக்கு வேணும்? காயத்ரி ஏன் பண்ணிகிட்ருக்கோம்? இந்த மந்திரம் நமக்கு இந்த உலகத்தில் பற்றுதலில் வெளியில் கொண்டு வரும், நமக்கு ராதாகிருஷ்ணர் சேவை வாங்கி கொடுக்கும். அப்போ கோலோக போகிறது உண்மைதான். என்ன சேவை பண்ணுவோம்? இப்போ ஹரிநாம சிந்தாமணி இந்த 2 மந்திரத்திலே பேதம் பண்ணாமே. இப்போ என்ன இருக்குது, நம்ம பக்தி பாதையில் வந்து நிறைய பேர் பக்தி பாதையில் வந்த அப்புறம் அவங்களும் எவ்வளோ கோயில் போடணும், கோசாலை போடணும், எவ்வளோ வேலைகளை எடுத்துகிட்டு இருக்கான். சேவை சேவை சொன்னால் அவங்களுக்கு நிறைவாட்டி ஜப்பம் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ஜப்பம் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் காயத்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். பாருங்கள், நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருவான். நம்ம குருதேவ் 3.5 மணி நேரம் பண்ணிகிட்ருக்காங்க காயத்ரி. நமக்கு டைம் கிடையாது. அவருக்கு எப்படி டைம் கிடைக்கிது? ஒரு வருஷத்துலேயே அட்லீஸ்ட் 100 நகரம் போயிட்டு இருக்காரு, 100 ஊர், 40 நாடு, 40 கண்ட்ரிஸு. அப்போ கூட டெய்லி 3.5 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம வீட்டிலே இருந்து நமக்கு டைம் இல்லை. நம்ம பரம் குருதேவ் இப்படி சுற்றலாம், ஒரே இடத்துல இருந்தார். அப்போது 5.5 மணி நேரம் பண்ணிட்டு இருந்தார் காயத்ரி. நம்ம இவ்வளோ காயத்ரி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஹரிநாமத்துக்கு கொடுத்த மதிப்பு காயத்ரியை கொடுக்கலாம். ஏன்னா ஹரிநாம மாலை வச்சு தெருவிலே சுற்றலாம், அடுத்த வீடு அவங்களும் கூட பேசலாம், ஹரிநாமம் பண்ணி வாக்கிங் போகலாம், ஹரிநாமம் பண்ணி பஸ்ஸில் பண்ணலாம், காரில் பண்ணலாம். நான் கவுண்டரில் பண்ணுவேன் என்ன போல பாவி. ஏன்னா நமக்கு மாலை எடுக்கிறதுக்கு ஒரு வைக்கம், வெளியில் யார் என்ன நினைப்பா என்னை பார்த்து சொல்லி இப்போ நான் கவுண்டரில் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஹரிநாமத்துக்கே உபயோகம் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு எப்படி வேணும் அப்படி. காயத்ரி எப்படி பண்ண முடியாதல்ல, அதுக்கு வேண்டி ஒரு ஆசனத்தில் உட்காரணும். அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். நமக்கு பகவான் தியானம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நம்ம வந்து இப்படி சுற்றி ஜபம் பண்ணி நமக்கு என்ன ஆசைகளோ அது பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த உலகத்தில் நமக்கு ஜெயம், பேரு புகழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல பக்தர், இவர் எவ்வளோப்பா 5 கோயில் போட்டிருக்காங்க, இவ்வளோ சிஷ்யர் இருக்கார், எவ்வளோ வேணுமா கிடைக்கும். பகவான் கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ண முடியுமா? அப்போ பகவான் கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணணும்னு சொன்னால் மனசில் உறுதி கொண்டு வரணும். உறுதி சொன்னால் என்ன? திருப்பி உறுதி சொன்னால் ஸ்ரீமத் பாகவதம்லேயே வருது உறுதி பாத்தி. சரி, ஸ்லோகம் படிச்சிடலாம். அவனை ஸ்லோகத்தை பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாத பேசுறது. ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் காண்டத்தில் 2வது அத்தியாயம் ஸ்லோகம் 17-18. ஸ்ருணுவதः ஸ்வகதா கிருஷ்ணः புண்ணியஸ்ரவண கீர்த்தனः ஹிருதயந்தஸ்தோ யா அபத்ராணி விதுனோதி சுருத்சதாம் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத் உத்தம ஸ்லோகி பக்திர் பவதி நைஷ்டகி. உறுதி எப்படி ஒரு ஸ்ரீமத் பாகவதம்ல சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்தன் பகவான் பார்த்து கேட்பான், பகவான் பார்த்து பாடுவான், ஸ்ரவணம் கீர்த்தனம். அப்படி பண்ணும்போ இதயத்தில் உள்ள தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத பற்றுதல், ஆளுக்கு புலன் திருப்திக்கு ஆசை இதெல்லாம் போயிடும். அப்போ என்ன பண்ணுவான் அந்த பக்தன்? நித்தியம் பாகவத சேவையா. நித்தியம் சொன்னால் தினமும், நித்தியம் சொன்னால் எப்போதும் பாகவத சேவை பண்ணுவான். பாகவத 2 விதமானது இருக்குது. ஒன்று புத்தகம், ஒன்று ஒரு சுத்த பக்தன். அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணும்போது சொன்னால் ஒரு சுத்த பக்தனுக்கு நம்ம சேவை பண்ணுவோம். சுத்த பக்தர் இல்லை நம்ம ஊரில் ஸ்ரீமத் பாகவதம் எப்போவுமே கேட்கறது, படிக்கிறது. என்ன இருக்குது பாகவதம்ல? பகவத் அதி உத்தம ஸ்லோகி. ஒரு சுத்த பக்தன் சொன்னால் என்ன? நமக்கு பகவான் சேவை பார்த்து சொல்லி கொடுப்பான். நம்ம பகவான் விஷயங்கள் பேசலாம்.
பாகவதம் அது பேசுறது. பாகவதம் சொல்லும்போ ಬೇರೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಅಲ್ಲ, ಅದು ಚೈತನ್ಯ ಭಾಗವತ ಇರಕ್ಕಲ್ಲ, ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ ಇರಕ್ಕಲ್ಲ, ನಮ್ಮ குருவர்க எழுதின புக்ஸ். நான் ஸ்ரீ சம்பிரதாய புக் எழுச்சி சொல்லுவேன், இது கூட பாகவதம் தானே. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், மெடிக்கல் காலேஜுக்கு உள்ள புக் படித்தா எப்படி, இல்லை மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கேன், லா காலேஜுக்கு புக் படித்தா எப்படி. அது சாஸ்திரம்தான், வேறு ஸ்கூல் வேறு காலேஜ் உள்ளது. ನಮ್ಮ ಆಚಾರ್ಯರು சொன்ன ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ, ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ, ರಘುನಾಥ ದಾಸ ಗೋಸ್ವಾಮಿ, பல ஆச்சாரியர், பக்தி வினோத் டாக்கூர், இவங்களும் நமக்கு வேண்டி புக்ஸ் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு வேண்டி பாகவதம். வேறே பாகவதம் திரும்பி திரும்பி படிச்சுட்டு இருக்கோம், அப்படி சொல்லலாம். எங்கே வந்து பிரேம கதா இருக்குது, இதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டார். பிரேம கதா சொன்னால் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு லீಲೆ, ನಮಗೆ ತ್ಯಾಗಂ, ನಮಗೆ ಸೇವೆ எங்கே இருக்குது. நம்ம ஆசைகள் தியாகம், நம்ம பற்றுதல்ಗೆ தியாகம். நம்ம வந்து சேவை செய்துட்ருக்கோம். சேவை மனசு, உடம்பு, புலனு எல்லாம் வச்சு சேவை நடக்கும். வேறு மனசில் நான் ராதாகிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிகிட்ருக்கேன், வெளியே பார்த்தா ஐயோ கஷ்டமாக இருக்குது, அப்படியெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு வாழ்க்கையில் உறுதி வந்திருக்கு. நம்ம வந்து பாவம் செய்ய மாட்டோம். பாவம் சொல்லி நம்ம உணர்வில் கூட வராது. நம்ம வந்து பாவம் இல்லாமல் சுத்த பாவம் சொன்னால் இதயத்தில் எந்த அழுக்கு இல்லாமல் பகவானுக்கு சேவை செய்யும். ஹரி போல் தண்டோத்னா.